வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் வெட்டி கொலை, இபிஎஸ் நம்பிக்கை துரோகி என பாஜக தலைவர் அண்ணாமலை காட்டம் என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தக்க பாடம் புகட்டுங்கள். திமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வேண்டுகோள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது யார் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி. அதிமுகவை குறை சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டே அண்ணாமலை பேசி வருகிறார். தமிழகத்தில் பாஜக வளர்ந்தது போல் மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சிப்பதாகவும் இபிஎஸ் இன்று கடும் தாக்கு. நம்பிக்கை துரோகி என்ற பெயர் இபிஎஸ்க்கு மட்டுமே பொருந்தும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி. பிரதமர் மோடியின் முதுகில் குத்தியவர் எனவும் குற்றச்சாட்டு. ஈரோடு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என இபிஎஸ் தன்னிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் பரபரப்பு பேட்டி. திரைப்படங்களில் விஜயகாந்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்த இதுவரை யாரும் அனுமதி பெறவில்லை. முன் அனுமதி இல்லாமல் அறிவிப்பை வெளியிடக்கூடாது எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்று அறிக்கை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பலியானவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு எப்படி வழங்க முடியும்? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று சரமாரி கேள்வி. தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து ஆய்வு செய்யவும் உத்தரவு. இங்கிலாந்து பொதுத் தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி பெருவாரியான தொகுதிகளில் தோல்வி. பிரதமர் மற்றும் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ரிஷி சுனக். புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள கெய்ர் ஸ்டார்மருக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு மகாராஷ்டிரா அரசு 11 கோடி ரூபாய் பரிசு. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இன்று அறிவிப்பு. விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அதிகம் என கூறியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் இந்த தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து ஆய்வு செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். செய்தியாளர் சுரேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 65 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதற்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் கள்ளச்சாராயம் குடிப்பது சட்டவிரோத செயல் எனவும் உயிரிழந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக கருதக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து உள்ளிட்ட விபத்துகளில் பலியாவோருக்கு குறைந்த இழப்பீடு வழங்கும் நிலையில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களுக்கு எந்த அடிப்படையில் அதிக இழப்பீடு வழங்கப்படுகிறது என்பதை அரசு தெளிவுபடுத்தவில்லை எனவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளோ சமூகத்துக்காக உயிர் தியாகம் செய்தவர்களோ அல்ல என்பதால் அவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் அரசு உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை இன்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபீக் அமர்வு விஷச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது அதிகம் எனவும் இவ்வளவு அதிக தொகையை எப்படி வழங்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பியது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த தொகையை மறுபரிசீலனை செய்வது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது இந்த தொகை மறுபரிசீலனை செய்யப்படுமா அல்லது அந்த தொகை வழங்கப்பட்டதற்கான காரணங்களை விளக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரஞ்சித். நன்றி சுரேஷ். வைரஸ் தொற்றுகளுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடு நெபுலைசர் பயன்படுத்துமாறு ரசிகர்களுக்கு யோசனை கூறிய நடிகை சமந்தாவுக்கு மருத்துவர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதற்கான காரணம் குறித்து மருத்துவ நிபுணரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். அதே சமயம் தனக்கு பலன் அளித்ததால் ரசிகர்களுக்கு பரிந்துரைத்ததாக சமந்தா விளக்கம் அளித்துள்ளார். தமிழ் தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகையாக திகழும் சமந்தா மயோசிட்டிஸ் என்ற தசை அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டு நீண்ட கால சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்துள்ளார். சினிமாவில் மீண்டும் பிஸியாக இருக்கும் அவர் தனக்கு கிடைத்த அனுபவங்களின் மூலம் ஃபிட்னஸ் தொடர்பான தகவல்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அண்மையில் நெபுலைசர் கருவியை தனது மூக்கில் வைத்தவாறு ஒரு புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருந்த சமந்தா வைரஸ் தொற்றுகளுக்கு வழக்கமான மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு முன் ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் காய்ச்சி வடிகட்டிய நீர் ஆகியவற்றின் கலவையுடன் கூடிய நெபுலைசரை பயன்படுத்தி பார்க்கலாம் என அவர் குறிப்பிட்டிருந்தார். அவரது இந்த பதிவு கவனம் பெற்ற நிலையில் சமந்தா மிகவும் ஆபத்தான ஒரு செயலை பரிந்துரைப்பதாக பல்வேறு மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி அறக்கட்டளை நிறுவனம்
ஹைட்ரஜன் பெராக்சைடை நெபுலைஸ் செய்ய வேண்டாம் என எச்சரித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள மருத்துவர் ஒருவர் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலான சமந்தாவின் செயலுக்கு அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்க முடியும் என சாடினார். சமந்தா செய்தது சரியா? சென்னையைச் சேர்ந்த பொது மருத்துவம் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜய் சக்கரவர்த்தியிடம் பேசினோம். ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிறது நம்ம பல வருஷமா யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆன்டிசெப்டிக் மருந்து. நிறைய எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கிருமிகள் ஊண்டுலாம் இருக்குல்ல, அடிபட்டா விழுந்தா வர்ற ஊண்டுல இருக்கிற கிருமிகளை இது பண்றதுக்கு ஒரு ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்ப அது ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, அதுவே ஒரு ஸ்கின் இரிட்டன்ட். அது அந்த புண்ணுல பட்டாலே நிறைய பேர் காந்தல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க, இரிட்டேஷன் பண்ணும், புண்ணை ஆற விடாம கூட பண்ணும். சோ இப்போ அதெல்லாம் யூஸ் பண்றதுல இப்ப நிறைய மெடிசின்ஸ் அதுல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு மருந்தை நம்ம இன்ஹலேஷன் மூலியமா, அதாவது நெபுலைசர் மூலியமா உள்ள தள்ளும் போது தொண்டையில புண்ணி ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நுரையீரல்ல சுவாச குழாயில தொந்தரவு ஏற்படுத்துங்கிறது FDA பல வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது கிட்டத்தட்ட கோவிட் டயத்துல இருந்தே நம்மளுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. சோ சமந்தா மாதிரி ஒரு லீடிங் செலிபிரிட்டி இத நம்ம ஒரு எவிடன்ஸ் பேஸ்டுக்கு அகெயின்ஸ்டா சொல்லும் போது டெஃபினட்டா அது ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். நிறைய பேருக்கு இது அது ஒரு தப்பான ஒரு போக்கை கடைபிடிக்கிற மாதிரி போயிடும். சோ இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி இது சொல்லும் போது டெஃபினட்டா இது அவங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், இல்ல ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணா பெட்டரா இருக்கும். இது சமந்தா அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி பல பேர் இந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. இந்நிலையில் சிறையில் அடைக்கும் அளவுக்கு தான் என்ன செய்தேன் என சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பியுள்ள சமந்தா, மாற்றுமுறை மருத்துவத்தால் தனக்கு நல்ல பலன் கிடைத்ததால் ரசிகர்களுக்கு அதனை பரிந்துரைத்ததாக விளக்கமளித்துள்ளார். உலகில் முதல் முறையாக ஒரு ரோபோ தற்கொலை செய்து கொண்டதாக வெளியாகி இருக்கும் தகவல் டெக் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. AI தொழில்நுட்பம் மீதான எதிர்மறை விமர்சனங்களுக்கு இது மேலும் வலு சேர்க்கும் நிலையில் துறைசார் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. தொழில்நுட்பத்தில் முன்னேறிய தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் மக்கள் தொகை குறைவு, தொழிலாளர் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் ரோபோக்களின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. தென்கொரிய வீடுகளில் குழந்தைகள் பெரியவர்களை கவனித்துக் கொள்வதில் இருந்து அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள், வேளாண் பணிகள் வரை ரோபோ மயமாகிவிட்டது. இந்தியாவில் எப்படி மனிதர்கள் அடர்த்தி அதிகமோ அதுபோல ரோபோக்கள் அடர்த்தி அதிகம் கொண்ட தென்கொரியாவில் 10 மனித தொழிலாளர்களுக்கு ஒரு ரோபோ தொழிலாளி உள்ளதாக சர்வதேச ரோபோட்டிக்ஸ் கூட்டமைப்பின் தரவுகள் கூறுகின்றன. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தென்கொரியாவின் குமி நகராட்சி அலுவலகத்தில் அரசு பணிகளை மேற்கொள்ள AI தொழில்நுட்பத்திலான ரோபோ ஒன்றை பணியமர்த்தியுள்ளனர். அமெரிக்காவின் பியர் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட இந்த ரோபோ நகராட்சி ஆவணங்களை விநியோகிப்பது, அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்களின் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்வது, தகவல்களை அளித்தல் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்தது. தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஓடி ஓடி வேலை செய்து வந்த ரோபோ கடந்த 26ஆம் தேதி திடீரென மாலை 4 மணி அளவில் புத்தி பேதலித்தது போல் ஒரே இடத்தில் சுற்றி வந்து அலுவலகத்தின் முதல் தளத்தின் படிக்கட்டில் இருந்து தொப்பன கீழே விழுந்து சுக்குநூறாய் உடைந்து செயலிழந்ததாக கூறப்படுகிறது. இத்தனை நாட்களாக சக ஊழியரை போல் பணியாற்றி வந்த ரோபோ கடின உழைப்பாளி என்றும் அதன் இந்த முடிவு தங்களை சோகத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் குமி நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது உலகின் முதல் ரோபோ தற்கொலை என சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து வரும் குமி நகரவாசிகள் ரோபோவின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாக பதிவிட்டு வருவது திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வின்றி அதிக நேரம் வேலையில் ஈடுபட்டு வந்ததால் பணிச்சுமையால் ரோபோ தற்கொலை செய்து கொண்டதா என உள்ளூர் ஊடகங்கள் கேள்வி எழுப்ப உடைந்த அதன் பாகங்களை சேகரித்து ஆய்வு செய்து வருவதாக பியர் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவில் உள்ள பிரபல தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றும் ராகவன் முத்து ரெகுநாதனிடம் பேசினோம். பணிச்சுமை மாதிரியான சூழல்களை மனிதர்கள் மாதிரியே ரோபோக்களாலும் உணர முடியுமா? இதை தற்கொலைன்னு சொல்லலாமா? ரோபோஸ் ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்கை பர்ஃபார்ம் பண்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட மிஷின்ஸ். அண்ட் அந்த ரோபோஸ்க்கு எமோஷன்ஸோ கான்சியஸ்னஸோ இன்னைக்கு தேதியில ப்ரோக்ராம் பண்ணதுக்கான எவிடன்ஸ் கிடையாது. ஸோ முன்னாடியே கொடுக்கப்பட்ட ப்ரீ ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்ஸ்னால தான் ரோபோஸ்னால பண்ண முடியும். ஸோ ஒரு ரோபோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எமோஷனலா இருக்கு அப்படிங்கிறது ப்ராப்ளி ஒரு மால் ஃபங்க்ஷனிங்கோட வெளிப்பாடு தான் தன்னை தவிர அது ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர் தான் மோஸ்ட் லைக்லி. நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு இன்னைக்கு தேதியில ரோபோஸ்க்கு காம்ப்ளெக்ஸான எமோஷனோ இல்ல கான்சியஸ்னஸோ கிடையாது. ரோபோக்களோட உடைந்த பாகங்களை ஆய்வு செய்யறோம் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கு. ஆனா தற்கொலை இல்லைன்னு மறுக்கலையே. இன் ஜெனரல் மனிதர்களுக்கு எல்லாத்தையும் தன்னோட கனெக்ட் பண்ணி இந்த ஆந்த்ரோபோமார்பிக்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மனுஷனோட கம்பேர் பண்ணி சொல்லிக்கிற மாதிரி ஒரு இயல்பு உண்டு. அதோட ஒரு வெளிப்பாடா தான் பாக்குறேன். ஸோ தட் இந்த சவுத் கொரியாவில் நடந்த இன்சிடென்ட் மோஸ்ட் லைக்லி ஒரு மெக்கானிக்கல் ஃபெயிலியர்
மக்கள் எல்லாத்தையும் தன்னோட தொடர்பு படுத்தி பார்க்கறதுனால அதை ஒரு சூசைடோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. என்ன ப்ரோக்ராமிங் எரர் இருந்தது, என்ன மால் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேனே தவிர இது மூலமா எங்களுக்கே தெரியாம ரோபாட்டுக்கு வந்து கான்சியஸ்னஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. கூகுளில் வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் கூட லேம்டா தொழில்நுட்பம் வந்து ரொம்பவே ஆபத்தானது, அதுக்கு உணர்ச்சிகள் இருக்குன்னு குற்றச்சாட்டை முன்வைச்சாரு. அப்படி இருக்கும்போது இதை முற்றிலுமா புறந்தள்ளிட முடியுமா? கூகுள் மாதிரியே ரிசர்ச் பண்ற கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஓப்பன்ஏஐ, மைக்ரோசாஃப்ட், ஆந்த்ரோபிக்கல், அவங்கள இருக்கிறவங்களும் இதை வெளியில சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட்டா அத்தோட மூடி மறைக்கப்பட்டிருக்காது. அது நிறைய இடத்துல, ஏன்னா இதை பத்தின ரிசர்ச் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஒரு கம்பெனி மட்டும் பண்ணல, நிறைய கம்பெனி பண்றாங்க. அப்படி பண்ணும்போது நிறைய பேர் வந்து இதை பண்ணும்போது அவங்களும் அதே தே ஷுட் ஹவ் என்கவுண்டர் த சேம் சேலஞ்சஸ், அதே விஷயங்களை அவங்களும் எதிர்கொண்டு இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் நிறைய இடத்துல வந்திருந்திருக்கும். அது வராததுனால எனக்கு இன்னும் அதுக்கான சரியான எவிடன்ஸ் கிடைக்கலன்னு நான் சொல்லுவேன். கடந்த 2017ஆம் ஆண்டு அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்டீவ் என்ற செக்யூரிட்டி ரோபோ நீச்சல் குளத்தில் விழுந்து செயலிழந்தது சமூக வலைதளங்களில் வைரலானது. பின்னர் ரோபோவின் கருப்பு பெட்டி தரவுகளை ஆய்வு செய்ததில் அதன் கால்கள் தரையில் வழுக்கி தண்ணீரில் தவறி விழுந்தது தெரிய வந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுகவை திட்டமிட்டே குறை கூறி வருவதாக எடப்பாடி பழனிசாமி இன்று விமர்சித்த நிலையில் இபிஎஸ் ஒரு நம்பிக்கை துரோகி என அண்ணாமலை பதிலடி கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் கோபிநாத். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். எல்லா மக்களுக்கும் பொதுவான நலத்திட்டங்கள் தொடர உங்களோட ஆதரவை வேண்டி நிற்கிறோம். சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதே சமயம் 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பை கூட நடத்தாமல் சமூக நீதிக்கு துரோகம் இழைப்பது யார் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 4வது இடத்திற்கு தள்ளப்படுவோம் என்ற பயத்தில்தான் அதிமுக தேர்தலை புறக்கணித்ததாக அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் அதிமுகவை குறை சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டே அவர் பேசி வருவதாக எடப்பாடி பழனிசாமி இன்று பதிலடி கொடுத்தார். வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அது அல்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகி என்றும் பிரதமர் மோடியின் முதுகில் குத்தியவர் என்றும் அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பிக்கை துரோகி. அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க. மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என இபிஎஸ் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக ரகசியத்தையும் உடைத்தார் அண்ணாமலை. சீக்கிரட் நான் சொல்றேன், என் சொந்த ஊரு, அம்மாவுடைய ஊரு, இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன். அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்னார். அவருக்கு என்ன மரியாதை நீங்க கொடுத்தீங்க? இந்நிலையில் விக்கிரவாண்டியில் ஜூலை 8ஆம் தேதி மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடியும் வரை மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. கோபிநாத், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரம் எப்போது நிறைவு பெறுகிறது? அரசியல் கட்சியினருக்கு தேர்தல் ஆணையம் விதித்துள்ள நிபந்தனைகள் என்ன? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. விக்கிரவாண்டி தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிற நிலைமையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கட்சி தொண்டர்கள் விக்கிரவாண்டியில் முகாமிட்டு தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. வருகிற 10ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற போகுது. 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் தொகுதியை தவிர மற்றவர்கள் யாரும் இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இது மட்டுமல்ல, 6 மணிக்கு மேல் யார் இங்கே இருந்தாலும் அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும்னு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.
ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தை திரைப்படங்களில் பயன்படுத்தும் விவகாரத்தில் முன் அனுமதி இல்லாமல் அறிவிப்பை வெளியிடக்கூடாது என திரைத்துறையினருக்கு தேமுதிக வேண்டுகோள் விடுத்துள்ளது. பின்னணியை விவரிக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நாயகனாக நடித்து வரும் புதிய திரைப்படம் கோட். இந்த படத்தில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் சிறப்பு தோற்றத்தில் வருவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்தை திரையில் மீண்டும் கொண்டுவர இதுவரை யாரும் எந்த அனுமதியும் பெறவில்லை என தேமுதிக தலைமை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன் அனுமதி இல்லாமல் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிடக்கூடாது என திரைத்துறையினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள தேமுதிக இதனை தவிர்க்க வேண்டும் எனவும் எந்த விதத்தில் பயன்படுத்தினாலும் முறையாக அனுமதி பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. அதே சமயம் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்து வரும் படை தலைவன் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்த் தோன்றுவார் என தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல். உச்ச நடிகராக இருக்கக்கூடிய திரு விஜயின் கோட் திரைப்படத்தில் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக விஜயகாந்தை பயன்படுத்துகிறோம் என்றும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த புதிய அறிவிப்பு சிக்கலை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விஜயகாந்த் இருவரையும் ஒரே திரைப்படத்தில் மீண்டும் பார்ப்போம் என்ற ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் கேள்விக்குறியாகி உள்ளது. நன்றி ராமச்சந்திரன். கும்மிடிப்பூண்டி அருகே வீட்டை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் தீக்குளித்த சம்பவம் தொடர்பாக 3 அதிகாரிகள் இன்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கவலைக்கிடமாக இருக்கும் இளைஞருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரை நேதாஜி நகரில் வசித்து வருபவர் கல்யாணி. இவரது வீடு வழிப்பாதையில் இருப்பதாக கண்டறியப்பட்டு வருவாய்த்துறையினர் அந்த வீட்டை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் கால அவகாசம் கேட்டு கல்யாணியின் இளைய மகன் ராஜ்குமார் வீட்டை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்தார். கால அவகாசம் வழங்க வருவாய்த்துறையினர் அனுமதிக்காததால் வீட்டுக்குள் சென்ற ராஜ்குமார் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்தவாறு வெளியே ஓடி வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாதுகாப்பிற்காக வந்திருந்த போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் தீயை அணைத்து அவரை மீட்டனர். 71% தீக்காயங்களுடன் கவலைக்கிடமாக இருந்த ராஜ்குமார் மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பிரீத்தி, எலாவூர் வருவாய் ஆய்வாளர் கோமதி, தேர்வழி கிராம நிர்வாக அலுவலர் பாக்கிய சர்மா ஆகிய 3 பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 3 பேர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் உத்தரவிட்டுள்ளார். செய்தியாளர் சாமிநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். தற்போது அவர் 80% தீக்காயத்துடன் கவலைக்கிடமான நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து அவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ரஞ்சித். நன்றி சாமிநாதன். இங்கிலாந்து பொது தேர்தலில் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்ததை அடுத்து புதிய பிரதமராக கெய்ர் ஸ்டார்மர் நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து பொது தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி பெருவாரியான தொகுதிகளில் தோல்வியடைந்ததை அடுத்து தோல்விக்கு பொறுப்பேற்பதாக ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். புதிய பிரதமராக தொழிலாளர் கட்சியின் கெய்ர் ஸ்டார்மரை இங்கிலாந்து அரசர் சார்லஸ் நியமித்துள்ள நிலையில் அவருக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஈழத்தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த உமா குமரன் 19,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜினாமா செய்த பின் பக்கிங்ஹாம் அரண்மனையிலிருந்து வெளியேறிய ரிஷி சுனக் மக்கள் ஆட்சி மாற்றத்தை தேர்வு செய்திருப்பதாக தெரிவித்தார். உலகக் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு மகாராஷ்டிரா அரசு 11 கோடி ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்துள்ளது. இதனிடையே ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி இன்று பாராட்டு தெரிவித்துள்ளார். விளையாட்டு தொடர்புடைய செய்திகளை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் ஜூலை 26ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியா சார்பில் ஒலிம்பிக் தடகள போட்டியில் பங்கேற்கும் 28 வீரர்கள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல், சந்தோஷ் தமிழரசன், ராஜேஷ் ரமேஷ், சுபா வெங்கடேசன், வித்யா ராம்ராஜ் ஆகிய 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக பங்கேற்க உள்ள வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடினார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய வீரர்கள் தங்களின் சிறந்த திறனை வெளிப்படுத்தி நாட்டை பெருமைப்படுத்துவார்கள் என்று பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு மும்பையில் நேற்று லட்சக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த அணிவகுப்பு பேரணியை வெற்றிகரமாக நடத்த உதவி புரிந்த மும்பை காவல்துறைக்கு விராட் கோலி இன்று நன்றி தெரிவித்தார்.
உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்ற மகாராஷ்டிர மாநில வீரர்கள் கேப்டன் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், சிவம் தூபே, யஜஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோருக்கு அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு மகாராஷ்டிர அரசு சார்பில் 11 கோடி ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தையின் இன்று. நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.